என்னங்க சார் பிளேஸ் எப்படி இருக்கு? அற்புதமா இருக்குப்பா. நல்லா வைபிங்க்கு டைமிங்கா இருக்குல்ல? சும்மா சில்லுன்னு இருக்கு. நல்லா வச்சவா கண்டா இருப்பா சார். அதெல்லாம் கரெக்டாக இருப்பாப்புல. எடிடா சொல்லு கரெக்டா. ஏன்பா அந்த ஸ்விம்மிங் பூலில் டைம் முடிஞ்ச பிகில் அடிப்பாங்களே, ஏய் மேலே ஏறு தம்பி, பெல்ட்டில் அடிக்கூடாது, ஏறுங்க டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் தானா? என்னைக்கும் நீங்க தான். சரி. ஆமா ஆமா எங்க இந்த ஆட்டக்கார பையன்? ஓ தட் அவர் மேனேஜர், அவரு நம்ம டீமுக்கு ஆட்டக்காரர். சும்மா கேட்டேன்ப்பா. அவங்க சொந்தக்காரருக்கார காரியம். கூப்பிடல யாரையும்? அவனை கூடுவான், சாப்பிட்றப்ப கூட மாட்டான், இதுக்காக கூட போறான் அவன். ஆட்டோக்காரன் என்ன மைக்கில் இருந்தது அதிசயமா தெரியல. நம்ம கம்பெனி பேர் போட்டு மைக் வாங்கிக்கிறோம். மெட்ராஸ் மைக் மீடியா. ஆமா இது எத்தனை டைமுக்கு ஓடியானா வரமாட்டீங்க. ஆமா. ஐயா வச்சே கேள்வி ஆரம்பிக்கலாம். தலைவா, லோக்கல் எம்ஜே ஜனநாயகன் படம் வருமா வராதா? வரும், ஆனா வராது. எது கக்குசா படம்பா. படம் பாவா? நீ உட்காந்து பொசிஷன் எப்படி இருக்குது பாத்தியா? என்னது என்ன கோபால் கடையில் வாத்து பிரியாணியா? ஆமாம்பா. சோழிங்கர்ல குரங்கு கக்கூஸ் போற மாதிரி உட்காந்துங்கிற. அதுவும் கக்கூஸ் வெளியே உட்காந்து தெரியாம இங்க உட்காந்துட்டேன்டா. கல்லு பின்னாடி உட்காருங்க, மறைவா போய் நீ வீடியோ பயமா இருக்கும். அப்படிதான் பண்ணுவானுங்க, அப்படியே போயிடலாம். யோ அவங்கள கண்டுக்காத நீ வாயா. யோ நயா போயினுக்கிறீங்க இல்லையா? யோ யோ என்னத்துக்கு விட்டு போறீங்க ரெண்டு பேரா? உங்களை விட்டு போதனா அநேகமாக 2 ஃபாரினர் தான் யாருன்னு தெரில, பார்க்கலாம் என்னன்னு. பேக்கெல்லாம் விலை கம்மியாகுது. ஃபோன் பேசிட்டு இருக்காருப்பா அவரு. பக்கத்தில் போனால் பயந்து வரப்பா, ஃபோன் திருட போகிறேன்னு நினச்சிக்கின்னு. என்ன சார் எனக்கு டவுட் இல்லையா? இன்னைக்கு 5 மணி முடிஞ்சிச்சா மேட்ச்சு? தமிழ் தெரியுமா? தமிழ் தமிழ். Which country from you? Where are you from, sir? I'm from Austria. Australia. No, Austria. Austria. நான் ஒழுங்கா பேசுறியா? The team, you know. This is Madras Mike Media. Madras. You know Tamil movie? You watch Tamil movie? No, I don't நீ know. ஏன் பேச மாட்டே? எட்ட கையில நின்னு எங்க எடுத்து கீழே போட்ட மைக் எடுத்து கொடுக்குறதுக்கு என் கையில தானே இருக்கு. Because I don't know, you know, for me. Yeah, you look Tamil like or Hindi, you know, for me it sounds same. yeah. I don't know. You look was a great Kali. WWE. Kali. Gadi இல்ல, Kali. No, Great Kali. You know? Kali. Yes, great Kali. With The Indian wrestler. Yeah. This Yeah. this You see that WWE? Undertaker, Kane, for sure. Chris Jericho. For sure. That's why I have to do many photos with Which the one Indian, of you? with the Indian people. Roman Reigns. Roman Reigns. You like the Roman Yeah, Reigns? Roman Yeah, Reigns. I like it. John Cena. John Cena is Yeah. good, but he's retired. Yeah. He's now movie star. He's finished. Undertaker. Yeah. You know Yeah, he's also cool. Shawn Michael version 2? Yes. Yeah, see that Shawn Michael. Yeah. Shawn Michael Yeah. version 2. Fight with me, WrestleMania 23. Sparring. This guy? You want now? Okay, let's go. Yeah. That guy is Shawn Michael. WrestleMania 24, the winner. Okay, From Kolathur. but now he get no food anymore. He's Fit animal. Yeah, sir. Nice doing, he's sir. going. Good cooperative. Where you lost your muscles, man? Yeah. Wow. Have a nice day, huh? Yeah, nice day. Happy journey in India. Welcome to. இப்போ டிவிகேல வந்து விஜய்க்கு வந்து விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வேறு எந்த சின்னம் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும் அவருக்கு? டிவிகே கட்சிக்கு வந்து விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இந்த கட்சிக்கு இந்த சின்னம் கொடுத்தா நல்லா இருக்கும்னா எந்த சின்னம் சொல்லியிருக்கீங்க? ஆனால் தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அரசியல் நிற்கிறவங்களுக்கு யாருக்கா இருந்தால் ஒரு சின்னம் கொடுத்தானாங்கண்ணா விசில் சின்னம் கொடுத்துறாங்களே, அது இல்லாமல் இவர் வேறு கேள்வி கேட்பாரு. அதான் நான் கேட்டேன். இப்போ டிவிகேல விஜய் சாருக்கு வந்து விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் என்ன சின்னம் கொடுத்தா நல்லா இருக்கும்? விசிலு இதெல்லாம் வேணாம். விசிலுன்றது 4 பேரை உசுப்பி ஏற்றுறது, வெளியே ஏற்றி வர்ற ஒரு சவுண்டு. டிவிகேக்கு வந்து முதல்ல கொடுத்துருக்கிற விசில் சின்னம் வந்து 4-5 கட்சிங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அது விசில் சின்னமும் நல்லா தான் இருக்குது. விசில் நல்லா தானே இருக்குது. 5 வருஷம் கழிச்சு தான் அத்திவரதர் வருவார். இப்போ வந்து அப்புறம் அத்திவரதர் பார்த்துங்க. கேட்கலாமா ஐயா உங்களா? ஐயா, ஜனநாயகன் படம் தெரியல, விஜய் சார் வந்து இப்போ டிவிகேல விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க. அந்த சின்னம் இல்லாமல் வேறு எந்த சின்னம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது உங்களுக்கு? விசில் இல்லாமல். நான் கூலி போச்சுங்களா வாயில? சரிங்க சார். விசில் இல்லாமல். ஆமாம். அவர் மகா யோகி என்று அவர்கள் அறிந்து கொள்ளும் நேரம் வந்தது. எனக்கு தெரிஞ்சு காசு இல்லாமல் உட்காந்து போலீங்க ரொம்ப நேரமா. இல்லை விசில் இல்லாமல் ரொம்ப நேரம் யோசிக்கிறீங்களே. விசில் இல்லாமல்
நோட் புக் ஏதாவது இப்படி நோட் தங்களின் வாழ்நாளில் அப்படி ஒரு அதிசயத்தை கண்டிராத சீன மக்கள் தங்களுக்கும் அந்த தற்காப்பு கலையை கற்றுத்தரும்படி வேண்டினர். கூட வைக்கலாம். நோட்டு வைக்கலாமா அந்த பாக்கெட்லையா? பாக்கெட் இல்லைங்க, சின்னமா. சின்னமாவா? சூப்பர். நோட் சின்னம். சூப்பர். உங்கள் பேருண்ணா? கணேஷ். சூப்பர். ஓகேண்ணா, கண்டினியூ ஜாப்ண்ணா. ஏன் சிங்கம்? எதுக்கு சிங்கம் சின்னம்? ஏன்னா அவர் அப்படிதான் வராரு, அப்படிதான் போகணும். தாமரை தாமரை சின்னம். இல்லைன்னா ரோஸ் ரோஸ் கொடுத்துருக்கலாம். ரோஸ் கொடுத்துருக்கலாம். எங்கள் February 14 வருது இல்லையா? அதுக்காக இல்லை, ரோஸ்னா ரொம்ப கேர்ள்ஸுக்கு பிடிக்கும், அவருக்கும் இதுவாக இருக்கும், கிஃப்ட்டுவாக ப்ரெசென்ட் பண்ண பாய்ஸ்க்கும் மாதிரி. பிடிக்கணும்ல, எல்லாருமே ஓட்டு போடுறோம். எல்லாருக்கும் பிடிக்கும்னா ரோஸ் கம்பல்சரியாக பிடிக்கும். எல்லாமே ரோஸ் பார்த்தா அழகா இருக்கும், அவர் கூட அழகா இருக்காரு. அவருக்கு சின்னமே தேவையில்லைண்ணா, அவர் பேசவே போதும். எனக்கு விசிலே ஓகே தான். விசிலே ஓகே தானா? இந்த ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப மாதிரி தான். அப்படியா? ஆமாம். விசில் இல்லாம வேற சின்ன இது கொடுத்துருக்கலாம். எல்லாமேனா தெரியாது. லோகோ 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 வேற எந்த லோகோ கொடுத்துருக்கலாம் விசில் இல்லாம? எதுனா சொல்லலாம், நம்ம கேப் எல்லாமே. இது நீயா சொல்லலாம் சைடுல இருந்து. ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் தான் நல்லா இருக்கும். எதனா ஒன்று சொல்லலாம். விஜய் லோகோ லோகோ விசில் விசில் விஜய் டிவிகே கட்சி இருக்குல்ல, ஆமா ஆமா, அந்த கட்சிக்கு விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க. அது இல்லாம எந்த சின்னம் கொடுத்தா நல்லா இருக்கும்? இந்த மாதிரி தான். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? விசிலன்ஸ் இருக்குதா? விசில் தான் இன்னைக்கு பூரா அக்கா மயங்கி மயங்கி உயிது அந்த மாரி நான் மாட்டின்னு முழிக்கிறேன், பார்த்தீங்களா? அதனால எல்லா லாங்குவேஜும் எல்லாம் கற்றுக்குங்க. இப்போ தெரியுதா கொஸ்டின் புரியாமல் எப்படி மாட்டின்னு முழிக்கிறேன்னு 3 வாட்டி கேட்டேன், 3 வாட்டி இப்படி தான்றாப்பல. விசில் விசில். சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு விசில் போடு. விசில் தானே? ஆமா விசில் தான் போடு. விசில் போடு 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 விசில் போடு. பரவாயில்லண்ணா. ஓகே அண்ணா, தேங்க்ஸ் ப்ரோ. கோஆப்ரேட். குழந்தையோட சின்னம் கொடுத்தா இன்னும் நல்லாவே இருக்கணும். ஏன்க்கா அப்படி சொல்கிறீங்க? இப்போ எப்படி சொல்கிறதுனா, இப்போ குழந்தை வந்து எல்லாருக்கும் மேக்ஸிமம் எல்லாருக்கும் பிடிக்கும். அவங்க பண்ணுற குறும்புத்தனம் அதெல்லாம் ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும் தான். அதனால அதை வச்சு அவங்க எல்லாருமே ஓட் போட சப்போர்ட்டிவாக இருப்பாங்க எல்லாரும். தலைவர் எப்படினாலும் எங்கேயும் ஜெயிக்க தான் போகிறாரு. ஆனால் விசில் சின்னம் நல்லா தான் இருக்குது. அந்த விசில் சின்னம் இல்லாமல் வேறு மக்கள்கிட்ட சேர்ற மாதிரி அவர் ஓட்டின ஆட்டோ, அவர் நடித்த படத்தில் ஏதாவது கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆட்டோ சின்ன கொடுத்தா நல்லா இருக்கும். அவங்களுக்கு வேறு என்ன சின்ன தேர்தல் ஆணையம் வந்து இப்போதைக்கு விசில் சின்னம் வச்சுருக்காங்க. மக்களோட விருப்பம் வந்து என்னென்னா, அதாவது அவங்கவுங்களுக்கு One eternity later. சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ கேட்பாங்க, அது நல்லா இருக்கும் சின்னமாக. ஏன்னா சென்னையில் எல்லாருமே ஆட்டோ அந்த மாதிரி தான் ரன் பண்ணிக்கிட்டு மக்கள் இது பண்ணாங்க. ஆட்டோ சின்னம் இன்னும் வந்து அவங்களுக்கு ஒரு மக்களை ரீச் ஆகணும், கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இப்போ வந்து இதை சீரியஸாக எடுத்துக்காதீங்க, சும்மா ஃபன்னியாக தான் சொல்கிறேன். சும்மா பட்டர்ஃப்ளை சின்னம் அந்த மாதிரி சும்மா இதை ஃபன்னியாக தான் சொல்கிறேன். இதை யாரும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. மைக் சின்ன கொடுத்ததுனால நல்லா இருந்திருக்கும். மைக் சின்னம் சூப்பர்க்கா, தேங்க்ஸ்க்கா. ஆனால் மைக்கு தான் இவர் வாங்கிட்டாப்புல என்டிகே, அதனால விசில் சின்னமே பெட்டர். ஆ கண்ணாடி சின்னம் கொடுத்துருந்தா கண்ணாடி சின்னம். ஏன் உங்களுக்கு தூர பார்வையா? ஸ்டைலாக இருக்கும்ல. ஸ்டைலாக இருக்குமா? சூப்பர். உங்களுக்கு ரோஸ். ரோஸ் சின்னம். ஆமாம். உங்களுக்குமா? ரோஸ் அது கூட கேட்டு தான் சொல்லுவீங்களா? இல்லை சொல்லுங்க. என்ன சொல்லணும், அதான் யோசிக்கிறேன் நான். யோசிங்க. லைட் போய்டும், பரவாயில்ல இருந்தாலும் சொல்லுங்க. சரி லைட் போடு. சொல்லுங்க. பல்பு. బల్బు చిన్నమా కచ్చి ఆరమీరమే బల్బు వాంగనా ఎప్పుడీమా అంటే ఏమంటారు వెల్చం సూపర్ సూపర్ తెలుసు நீங்கம்மா నాకు తెలుగు రాదు తమిళ్ వరాదు తమిళ్ వరాదు நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க தெலுங்குல உங்களுக்கு అదే చిన్న పేరు చెప్పు అంటే ఇప్పుడు మన గుర్తులు ఉంటాయి కదా ఏం గుర్తు ఏం తామరన ఫ్లవర్స్ అట్లా లోటస్ అని చెప్పు அது ஸ்பெட்ஸ் அவங்களும் கண்ணாடி சின்னன்னு சொல்லிட்டாங்கப்பா. ஏன்னா ஜித்தி ஜிலாடி பாட்டில் வந்து விஜய் சார் கண்ணாடி போட்டு பாரு, அது ஸ்டைலாவும் இருக்கும். கண்ணாடியால பாட்டு கூட வந்திருக்கு. அது ஜிஓ ஏடிக்கு விசில் போடு, டிராகன் பேட்டிக்கு விசில் போடு. விசில் சின்னமே பெட்டர் தான் நினைக்கிறேன். ஸோ அதுவே நல்லா இருக்கு. அவங்க ஸ்பீச்சுக்கு அதுக்கும் அவங்க பேசுறதுக்கு அதுக்கும் அதுக்கேற்ற மாதிரி விசில் சின்னம் நல்லா இருக்கு. கண்டிப்பா படத்தை பார்த்துருக்கீங்களா? அதில் ஆண்ட்ராய்டு ஒரு அம்மா பேசுவாங்களே, சந்திரா உனக்கு அவங்களுக்கு தெரியுதா? அவங்க தான் அது ஒரு பைட்ஸுக்கா வாங்க. அதுக்குள்ள வாட்சு அந்த மாதிரி ஏதாவது ஸ்மார்ட் வாட்சா இல்லை முள் வச்சா?
வாட்சினாலே அன்லாக் வாட்ச் இல்லைன்னா ஸ்மார்ட் வாட்ச் எதுவாக இருந்தாலும் ஒன்று இருக்கும். உனக்குப்பா அதே தானா? வாட்ச் தானா? இந்த மைக் உங்களோட ஒப்பீனியன் என்ன? அதே தானே. அவர் சொந்த அதே தானே. நீங்கள் அதே மாதிரி சொல்லுங்க. என்னக்கா நத்திங்கா நத்திங் அந்த ஃபோன் நல்லா இருக்குங்க. OnePlus இருக்குதுக்கா. வாட்ச் ஸ்மார்ட் வாட்ச் என்ன அது தான். இங்க வாய்ப்புன்றது நம்மளுக்குலாம் அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிறது கிடையாது. இது நம்ம ஆட்டம். எதிர்க்க நிக்கிறவன் கல்கழுத்து போனோம். நீ ஏறி யாரா கபில, அது நம்ம காலம்.